அதாவது ஒரு பெரிய ஊழியர் வந்து என்ன கேட்டாங்க, அவர் ஜோமன் அப்படியே நடக்குதுங்க. ஐயா என்ன சொல்ற 2 ரீசன். ஒண்ணு, அவர் ஜோமனா நடக்கணும் அவர் நம்புறாரு. அதனால நடக்குது. 2வது ஜனங்களும் அவர் ஜோமனா நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால நடக்குது. ஆனா நெறைய தடவ சொல்லியிருக்க மாரி, இது ரொம்ப தின் ஐஸ்ல நடக்கிறது. ஐயா ஜெபம் பண்ணி எல்லா நேரமும்லாம் நடக்காது. ஏன்னா எந்த ஐயாவையும் தேவன் அப்படி படைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தபோதே அவர் எல்லாரையும் சுகமாக்கல. மீனிங் எல்லா ஊருக்கும் அவர் போல. அவர் போன ஊர்ல எல்லாரும் சுகமாக்குனாரு. சரியா? ஏன்னா ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து மூலம் ஒரு மாடல் காட்ட விரும்பினார். என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்து கிரியை செய்வான். இதிலும் பெரிதான செய்வான். என்ன மாடல் அப்படின்னா எல்லாருக்கும் ஆவி அருளுகிற அந்த விஷயம். அது இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி ஆவி இருந்தோ அப்படி எல்லாருக்கும் அருள வேண்டும் என்பது அவருடைய பெரிய திட்டமே. சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஐயா ஜோம் பண்ணுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஐயாவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா அது இந்த மாடலே அப்படிப்பட்ட மாடல் தான். ஐயா ஏன் அற்புதம் செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு? அற்புதம் எல்லாரும் செய்ய முடியும்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் ஐயா மூலமா செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஐயாவே பெர்மனன்ட் ஆக்கி மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டோம், எலியாவுக்கு போட்டோம், அப்படியே ஐயாவுக்கு போட்டுருவோம்னு போட்டீங்கன்னா கூடாரமே கொஞ்சம் நாள்ல காலியாயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி? கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்வது எப்படி? இல்லைன்னா கரெக்டா சொன்னா அவர் அருளி ஆவி நமக்குள்ள ஆவி அருளி விட்டார். தம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அருளி விட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய வார்த்தையை கொடுத்து விட்டாரு. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு துணையாளராகவும் கொடுத்து விட்டாரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப இந்த சிஸ்டம் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்றது? எப்படி நீங்களே வீட்டிலே இட்லி சுடுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா சுடுற இட்லி நல்லது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது இட்லின்னு ஒண்ணு இருக்குன்னு காட்டுறதுக்காக ஐயா சுடுறாரே தவிர அந்த ஐயா சுடுற இட்லியவே நம்பி நீங்க வாழ்நாள்லாம் வாழ நினைச்சீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போய்விடுவீர்கள். 10 தடவை அற்புதம் நடக்கும் ஐயா மூலம், 11வது தடவை நடக்காம போயிரும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்களுக்கு ஆயத்தமாக இல்லையா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஐயா கை வச்சு ஜெபம் பண்ணி ஏதோ நடந்துடும் நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் சபையோட ஃபுல்னஸ்க்குள்ள சபை போகாது. இண்டிவிஜுவல்ஸ் வில் ஆல்வேஸ் கோ. ஏன்னா அவன் தனியா ஜெபம் பண்றவன் இருக்கான், அவன் கத்தரை தேடுறவன் இருக்கான், அவன் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வான், அவன் போவான். ஆனா சபை மொத்தமா போகுமானா அது இப்போதைக்கு போகாது. ஏன் போகாதுன்னா இப்போதைக்கு சபை வந்து எங்கேயோ ஒரு கூடாரத்துல உட்காந்து யாரு காலையே விழுந்துட்டு போன்னு நினைக்குது. ஓகே, அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு தீர்க்க தரிசிகள் இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு. நானும் அந்த ஊழியத்துல இருக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். நானும் சில பேருக்குலாம் சொல்றேன், மீட்டிங்லேயே சில நேரம் சொல்லியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சுத்தி பெரும் கூட்டம் உட்கார்ந்துருக்கு. ஐயா மூலமா என்னாவது நன்மை நடந்துரும் அப்படின்னு சொல்லி. அதுலயும் சில இடங்கள்லாம் நீங்க போய் சும்மாலாம் கிடையாது. ஐயா 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 சொல்லுங்க சொல்லுங்கய்யா, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற லெவலுக்கு அவர் ஐயா கேட்டாதான் ஐயா உங்களை பார்த்து சொல்லுவார். அந்த ரேஞ்ச் எல்லாம் இருக்கு. இப்படிலாம் இருந்தா வந்து நான் இதுல வந்து அந்த அந்த தீர்க்க தரிசனம் சொல்றவரெல்லாம் ரொம்ப குறை சொல்லல. அவர் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பண்ணிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தனிப்பட்ட முறையிலே அவர் தேவனை தேடி தேவனை நாடி அவர் இந்த மாதிரி இருக்கிற வல்லமையா பயன்படுத்தப்படுகிற எல்லாருமே ஒன்றுமே இல்லாம தான் வந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிற அதே சிச்சுவேஷன் உட்கார்ந்துருந்தவங்க தான். ஏதோ ஒரு கடன்ல நீங்க இருக்கீங்க, ஒரு பிரச்சனை இருக்கீங்க, ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி சில பல சூழ்நிலைகள் இருந்தவர்கள் தான் அவர்களும். ஆனால் எலியாவை பின்தொடர்ந்தது போல அவன் கர்த்தரை பின்தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் ஞானத்தையும் அவர் பெற்றுக் கொண்டதுனால இந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப குறை சொல்ல மாட்டேன். ஆனா ஜனங்கள் அங்கேயே உட்காந்துருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா ஸ்லோவா கத்துக்கிட்டாலும் கத்துக்கலாம். ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு அப்படியே வானம் திறந்து மிரக்கிள்ஸ் நடக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுதான் கரெக்டான வழி. ஏன்னா இதுதான் தேவன் வைத்திருக்கிற வழி, தேவன் விரும்புகிற வழி. சரி, அதனால நீங்கள் தேவனிடம் எப்படி பெற்றுக்கொள்வது, அவரோட உறவு எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்.